அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூலில் இருக்கிற நூலக புத்தகங்களின் விவரங்களை ஏற்கனவே டிஎன்எஸ்சிடி ஆப்பில் பள்ளி லாகினை பயன்படுத்தி ஸ்கூலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் பயன்படுத்தி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதில் வியூ புக்ஸ் போயிட்டு எடிட் ஆப்ஷனில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த புக்ஸை மாணவர்களுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர்களும் அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணணும் டிஎன்எஸ்சிடி ஆப்பில். அப்படி போடும்பொழுது நமக்கு இங்கே லைப்ரரி புக் அசைன்மெண்ட் அப்படின்றத காமிக்கும். ஸோ அதை டச் பண்ணணும். இதை டச் பண்ணோம்னா நம்ம எந்தெந்த வகுப்புக்கு ஆசிரியராக இருக்கிறோமோ அந்த வகுப்பு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இது எந்தெந்த ஆசிரியர்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து ஆசிரியர்கள் தான் பண்ணணும். அதுக்கடுத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் மட்டும்தான். சரிங்களா? இப்போ நம்ம 4th அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதும் செல்ஃப் க்ரியேஷன் அப்படின்னு இருக்கும். இதை டச் பண்ணோம்னா ஸோ நம்ம இங்கே 16 ஹெட்டிங்ஸில் புக்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கு. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்ஸ்ன்னு இருக்கும். இங்கே நமக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம 5 புக்ஸு தான் ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸும் ஆடட் புக்ஸும் நம்ம ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ நம்ம புக்ஸு நம்ம அசைன் பண்ணும்போதே கிரேட் வைஸ் அசைன் பண்ணியிருப்போம். அதாவது 1 to 5th, 6th to 8th, நெக்ஸ்ட் 9th, 10th, 11th, 12th அப்படின்னு அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த கேட்டகரி வைஸ் தான் புக்ஸ் நமக்கு இங்கே காமிக்கும். இப்போ இங்கே காமிக்கிற புத்தகங்கள்லாம் 1 to 5th புத்தகங்கள். இதில் இப்போது 4th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பழமொழி புத்தகம் 1 தான் இருக்குது. அந்த 1ஐயும் 4th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு இந்த புத்தகம் வந்து 0 அப்படின்னு தான் காமிக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா செஞ்சிலுவை சங்கம் 0ன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த புத்தகத்தை வேறொரு வகுப்புக்கு அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மொத்தம் எத்தனை புக்ஸ் இருக்குது, எத்தனை ஹெட்டிங்ஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், பிரித்து போட்டுக்கலாம். ஸோ அதை கூட நம்ம எப்படி எக்ஸலில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், எப்படி நம்ம எக்ஸலில் இந்த புக்ஸ் டீட்டெயில்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்றது. சரிங்களா? இப்போது நம்ம புக்கை அசைன் பண்ணணும். இப்போ புக்கை அசைன் பண்ணும்போது நமக்கு இங்கே 5 புக்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு புக்கை ஆட் பண்ணிவிட்டேன். அனதர் 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா காமிக்கும் ஆடட் புக்ஸில். ஸோ நான் 5 புக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆட் அப்படின்னு கொடுத்துடணும். பக்கத்தில் வியூ ஆடட் புக்ஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம டச் பண்ணோம்னா என்னென்ன புக்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்றத காமிக்கும். இதுக்கடுத்து நம்ம சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரீசெட் பண்ண முடியாது. சேவ் கொடுக்கல அப்படின்னா நம்ம ரீசெட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்த பிறகு அசைன் புக்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் காமிக்கும். அந்த ஐக்கானை நம்ம டச் பண்ணோம்னா நம்ம வகுப்பில் இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம அசைன் பண்ண புக்ஸ் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இந்த புத்தகத்தை இந்த வாரம் நம்மளுடைய மாணவர்கள் கொடுத்து அவங்க படித்ததும் நம்ம சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் சேம் இதே ப்ரொசீஜருக்கு நம்ம இங்கே வந்தோம்னா இங்கே கார்னரில் ஷஃபல்னு ஒரு ஐக்கான் காமிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷஃபலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய புக்ஸ், அதாவது முதல் மாணவர்களுடையது 2வது மாணவருக்கும், 2வது மாணவருடையது 3வது மாணவருக்கும், அந்த மாதிரி ஷஃபல் அதுவே பண்ணிவிடும். ஸோ ஷஃபல் ஆனதும் அப்போது இந்த மாணவர்களுக்கு என்னென்ன புத்தகம் காண்பிக்குதோ அந்த புத்தகத்தை அந்த மாணவர்கள் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் அதே மாதிரி நம்ம சேவ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 புக்ஸ் கொடுத்துருக்கோன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த 5 புத்தகத்தை படித்து முடித்ததும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு திரும்ப வந்து இந்த புக்ஸை அசைன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நமக்கு காமிக்கும். திரும்ப மற்ற புத்தகத்தை நம்ம வந்து இந்த மாணவர்களுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.